நண்பர்களே, நம்ம வயலை ஒரு வழியாக நல்ல வழியில் ஒரு அறுவடை செஞ்சு முடித்தாச்சு. இப்போ தான் மனதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம இன்னும் வைக்கோல் மட்டும் தான் கட்டணும். நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் 2 நாள் மழை பெஞ்சுது. அதனால் வைக்கோல் மட்டும் இன்னும் கட்டாமல் கிடக்கு. ஸோ அதையும் நம்ம கட்டிடுவோம். இதனால் என்ன விளைவுகளாக வந்திருக்கு அப்படின்னா, ஒரு சின்ன மாமரம் தான் நல்ல முறையில் காய்ச்சிச்சு. ஆனால் நம்மளுக்கு தான் கொடுத்து வைக்கலை. ஏன் அப்படின்னா, கீழே கிடக்க காய்கள் எல்லாமே இந்த மரத்துலேருந்து பறிச்சது தான். ஒரு 3 கொப்பில் தான் இருக்குது. இருந்தாலும் நல்ல வழியில் காய்ச்சிருந்து நம்மளுக்கு கொடுத்து வைக்கலை. அதுக்கு அடுத்ததாக தான் நம்ம வரப்பில் தண்ணி பாயிறதுக்கு ஒரு வால்வு வச்சுருந்தோம். அந்த மிஷின் பார்த்திங்கன்னா அந்த வால்வில் தட்டிட்டு, ஸோ அதனால் அதுவும் போயிட்டு. 3வதாக நம்ம வாட்டர் ஆப்பிள் மரம் தான். நம்ம மரத்துக்கிட்டோடையே அறுக்கும்போது அந்த வண்டிக்காரது கொப்பு வளைய தான் செய்யும் அப்படின்னு நினச்சி பக்கத்தில் போயிருக்காங்க. ஆனால் அதோட நிலமையை பாருங்கள். மேலே கொப்பு இல்லாமல் பார்க்குறப்போ எனக்கும் இந்த மாதிரி தாங்க டைலாக்லாம் தோணுச்சு. வளையும்னு நினச்ச கொப்பு உடையும்ன்ட்டு அவரும் நினச்சி பார்க்கல, நம்மளும் நினச்சி பார்க்கல. நம்மளுக்கு வேலை அதிகமாக இருக்கிறதுனால பூ பறிக்கணும், அதுபோக தண்ணி பாய்க்கணும், அப்படி வேலை இருக்கிறதுனால நம்ம பக்கத்தில் நிற்க முடியல. ஸோ அவர் தான் அறுத்தார். ஸோ இருந்தாலும் அவரையும் குறை சொல்ல முடியாது. நல்ல மரம் தான், நல்லபடியாக பூத்துருக்கு, காய்ச்சிருக்கு. ஆனால் நம்மளுக்கு மேலே உள்ள கொப்பு மட்டும் கொடுத்து வைக்கலை. இதை நினச்சி வருத்தப்பட்டோம்னா கண்டிப்பாக முடியாது. இதுக்கப்புறம் நல்லபடியாக தாழ்த்து வரும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இருப்போம்.